ஔவையாரின் ஆத்திச்சூடியிலிருந்து முதலில் எழுதப்பட்ட தமிழ் பைபிள் வரை 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த தமிழ் ஓலைச்சுவடிகளையும் காகித ஆவணங்களையும் ஜெர்மனியை சேர்ந்த பிராங்க கல்விக்கூடம் இன்று வரை பத்திரமாக பாதுகாத்து வருகிறது. சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்துவ மிஷனரி பணிகளுக்காக தமிழ்நாட்டிற்கு வந்த ஜெர்மானியர்கள் சிலர் தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் கற்றுக்கொள்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டினர். உள்ளூர் மக்களின் உதவியோடு தமிழை கற்றுக்கொண்ட ஜெர்மனியை சேர்ந்த லூத்தரன் பாதிரியாரான சீகன்பால்க் முதலில் தமிழ் மொழியில் பைபிளை எழுதினார். இப்படியாக தமிழில் எழுதப்பட்ட பைபிள் முதல் பல தமிழ் ஓலைச்சுவடிகளும் ஆவணங்களும் அப்போதே ஜெர்மனிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. Palm leaf collection comprises 265. இங்கு மொத்தம் 265 பனை ஓலைச்சுவடிகள் சுவடி நூல்கள் உள்ளன. அதில் 102 தமிழ் ஓலைச்சுவடிகள், மீதம் தெலுங்கு மொழியில் இருக்கின்றன. அவர்கள் செய்த பணியின் உதாரணமாக சமய பரப்பாளர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இவற்றை ஹாலேவிற்கு அனுப்பி வைத்தனர். அப்போது இவ்வாறான ஓலைச்சுவடிகள் முறை ஐரோப்பாவிற்கு புதியது, கவர்ச்சிகரமாக இருந்தது, குறிப்பாக ஜெர்மனிக்கு. இதில் பெரும்பாலானவை கிறிஸ்துவ இலக்கியங்கள் மற்றும் பைபிளின் தமிழ் மொழிபெயர்ப்புகளை கொண்டவை. அப்போது பைபிள் தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. அதை தாண்டி தமிழ் இலக்கியங்கள் மற்றும் தமிழ் வானியல் தொடர்பான ஓலைச்சுவடிகளும் இருக்கின்றன. ராசி நட்சத்திரங்கள் எல்லாம் ஓலைச்சுவடிகளில் இருப்பது பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது. So all the star signs are painted on the palm leaf manuscripts. This is also very nice. டானிஷ் கிழக்கிந்திய கம்பெனி முதலில் தமிழ்நாட்டின் தரங்கம்பாடிக்கு 17ஆம் நூற்றாண்டில் வர்த்தகத்திற்காக வந்தது. கிபி 1620 தஞ்சையை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் ரகுநாத நாயக்கருக்கும் டானிஷ் அரச பிரதிநிதிக்கும் இடையே முதல் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. ஆனால் வர்த்தகத்தோடு நின்றுவிடாமல் கிறிஸ்துவத்தை பரப்புவதற்கான நடவடிக்கைகளிலும் டானிஷ் அரசர் ஈடுபட்டதாக கூறுகிறார் ஆய்வாளரும் ஜெர்மன் தமிழியல் என்ற புத்தகத்தின் ஆசிரியருமான சுபாஷினி. அந்த காலகட்டத்துல நமக்கு லூத்தரன், அதாவது புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது மார்ட்டின் லூத்தர், அதாவது ஜெர்மனியில உருவாகி பிறந்து வளர்ந்தவர். அவர் உருவாக்கின சமயம் தான் இந்த லூத்தரன் புரொட்டஸ்டன்ட் ரிலிஜன்ங்கிறது. இப்போ அதை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லிட்டு டென்மார்க்ல இருக்க அரசர் 4ஆம் ஃபிரெடரிக் அப்படிங்கிறவர், அவர் புரொட்டஸ்டன்ட் மிஷனரிஸ் தேடுறாரு. அவருக்கு யாரும் கிடைக்கல. அப்பதான் அவர் என்ன செய்யறாருனாக்கா, இப்ப நான் இருக்கிறேனே இந்த ஹாலால இருக்கிற மிஷனரிஸை அணுகிறார். இங்க அணுகி உங்களை கேட்கிறார், எங்களுக்காக நீங்க தூரத்துல போய் இந்தோனேஷியா, இந்தியா இங்கெல்லாம் போய் நீங்க இந்த கிறிஸ்டியானிட்டியை நீங்க ஸ்ப்ரெட் பண்ண முடியுமாங்கிற போதுதான் முதல் முறையாக 2 பேர் வராங்க. அவங்க தான் சீகன்பால்க் அண்ட் பிளெட்சோ. அவர் 1706ல இங்கேருந்து டென்மார்க் போயிட்டு டென்மார்க்ல இருந்து கப்பல்ல 6 மாசம் டிராவல் பண்ணி தமிழ்நாட்டுக்கு தரங்கம்பாடிக்கு வரார். வந்தபோது 1706ல சேர்றார். சேரும்போது முதல்ல அவர் நினைக்கிறாரு, எனக்கு தமிழ் தெரியலன்னு நான் அவங்களுக்கு நான் லட்டின் மொழியில நிறைய பாடம் நடத்தலன்னு நினைக்கிறார். ஆனா அங்க தமிழ் இல்லாம இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிட்ட பிறகு அவர் என்ன செய்யறாருன்னா 2 வருஷம் டெய்லி 8 hours உட்கார்ந்து தமிழ் படிச்சு சரளமா தமிழ் பேச கத்துக்கிட்டு அப்புறம் தமிழ்ல எழுதவும் ஆரம்பிக்கிறார். தமிழர்கள் மத்தியில் கிறிஸ்துவத்தை பரப்ப பைபிளின் புதிய ஏற்பாடு முழுவதையும் தமிழில் எழுதிய சீகன்பால்க் தனது படைப்பை அச்சடித்தால் மட்டுமே பல்லாண்டுகள் நிலைத்து நிற்கும் என்பதை உணர்ந்தார். இதற்காக பிரிட்டனில் இருந்து பிரத்யேகமாக அச்சு இயந்திரம் ஒன்றை 1710ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கு வரவழைத்தார் சீகன்பால்க். தமிழ்நாட்டிற்கு வந்த ஜெர்மானியர்கள் மதம், வர்த்தகத்தை தாண்டி தமிழர்களின் அன்றாட வாழ்வியல், மருத்துவ முறை, உணவு பழக்க வழக்கங்கள் உள்ளிட்டவைகளை ஆவணப்படுத்தி அவற்றை ஐரோப்பாவிற்கு அனுப்பி வைத்ததாக சுபாஷினி கூறுகிறார். அப்படி அவர்கள் எழுதி அனுப்பிய புத்தகங்களும் ஆவணங்களும் ஓலைச்சுவடிகளும் தான் இன்று பிராங்க கல்விக்கூடம் பத்திரமாக பாதுகாத்து வருகிறது. இப்போ மெடிக்கஸ் அப்படின்னாக்கா, அதாவது மருத்துவம் சார்ந்தது. மெடிக்கஸ்னாக்க லட்டின் வேர்டு. மருத்துவம் சார்ந்தது நமக்கு மெடிசன் சார்ந்தது இல்லையா, பல மாதிரியான பாட்டி வைத்தியம் அதெல்லாம் சொல்லுமே. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மலபார் மெடிக்கஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை ஃபாதர் குரூன்லர் எழுதியிருக்கார். ஸோ இவர் 1720ல அவர் அங்க போயிருக்காரு. ஸோ அவர் என்ன செய்யறாருன்னா, தரங்கம்பாடியிலே அவங்க மக்களோட மக்களா இருந்து எல்லா விதமான இப்ப வேப்பிலைனா வேப்பிலையோட அந்த இலைகளோட ஓவியத்தை வரைந்து அதோட பேர் என்னெல்லாம் எழுதி அது என்னென்ன மாதிரி நன்மை தரும் அப்படிலாம் நல்ல தொகுப்பு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மற்ற சில பாதிரிமார்கள் கேரளா பகுதியில் இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற மூலிகைகள்லாம் கூட அவங்க நிறைய குறிப்புகள்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. பல தசாப்தங்களுக்கு முன்னர் காணாமல் போனதாக கூறப்பட்ட இந்திய மருத்துவம் தொடர்பான ஒரு முக்கிய ஆவணத்தையும் ஹாலேவில் தாம் கண்டுபிடித்ததாக கூறுகிறார் டாக்டர் யுர்கன். The most interesting thing is really the manuscript about Indian medicine. இதில் மிகவும் சுவாரஸ்யமானது என்னவென்றால், பல தசாப்தங்களாக தொலைந்து போனதாக கருதப்பட்ட இந்திய மருத்துவம் பற்றிய கையெழுத்து பிரதியை இந்திய மருத்துவம் சாராத பிற ஆவணங்களிடையே கண்டெடுத்தேன். ஆகா, இது உலகம் முழுவதும் பேசப்பட்ட பிரபலமான ஆவணம் என்று எனக்கு தெரிந்தது. சற்று சேதமடைந்து இருந்த அதை நாங்கள் மீட்டெடுத்தோம். அது உண்மையில் ஒரு சிறந்த ஆவணம்.
and this is it. And it was hardly damaged, and we restored it. And ஏனெனில் அது இந்தியாவில் எளிய மக்களின் மருத்துவத்தை விளக்குகிறது. அதில் எந்த உயர்நிலை மருத்துவமும் இல்லை. ஆனால் உங்களுக்கு காய்ச்சல் வரும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்கள் முடி உதிர்ந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற விஷயங்கள் அதில் இருந்தன. it's very concrete. What do you do when you have fever? What do you do when you lose your hair or something like this? 1695 டாக்டர் ஆகஸ்ட் பிராங்கா என்பவரால் கிழக்கு ஜெர்மனியின் ஹாலேவில் தொடங்கப்பட்ட பிராங்கா கல்விக்கூடத்தில் இருந்துதான் சமய பரப்பாளர்கள் தரங்கம்பாடிக்கு அனுப்பப்பட்டனர். அவர்கள் அங்கிருந்து திரும்பி அனுப்பிய ஆவணங்கள் மற்றும் ஓலைச்சுவடிகள் தமிழகத்திலிருந்து திருடப்பட்டவை என கூறுவது முற்றிலும் தவறு என்கிறார் சுபாஷினி. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியால இருந்து தமிழ்நாட்டுல நிறைய பேர் டாக்குமெண்ட்ஸ் திருடிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தவறா பேசுறாங்க. அதுல உண்மையே இல்லை. அங்க வந்து ஏறக்குறைய 132 புத்தகங்கள், தமிழ் புத்தகங்கள் இருக்குன்னா அது ஒவ்வொன்றுமே அந்த ஃபாதரிமார்கள் தமிழ்ல படிச்சு அவங்க கைப்பட எழுதுனது. அவங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஈவன் அவங்க வந்து ரீப்ரிண்ட் பண்றது கூட அவங்க வந்து அவங்களோட சொந்த முயற்சியில் அவங்க செய்திருக்கிறாங்க. அப்படியே அவங்க தமிழ் நூல்களை திருவள்ளுவர் புத்தகங்களோ அல்லது பரமார்த்த கதையோ அவங்க வந்து இதுல இந்த கேட்டலாக்ல இருக்குன்னா கூட அது கூட அவங்களே பிரதி எடுத்திருக்காங்க. அவங்க சொந்த கையில அவங்க எழுதியிருக்கிறாங்க அல்லது அவங்க காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ரெக்கார்ட் எவிடன்சஸ் எல்லாம் நம்ம இங்க பார்க்க முடியுது. 17ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட தமிழகத்துடனான உறவை இன்றும் பிராங்கா கல்விக்கூடம் உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. We have actually different projects. One of the projects is நாங்கள் பல்வேறு திட்டங்களில் ஈடுபட்டு வருகிறோம். அதில் ஒன்று எங்கள் தன்னார்வ திட்டம். ஒவ்வொரு ஆண்டும் தென்னிந்தியாவிலிருந்து ஒருவர் வந்து பிராங்க் அறக்கட்டளையின் வெவ்வேறு கிளைகளிலும் எங்களுடன் பணியாற்றுகிறார். பின்னர் நாங்கள் தமிழ் எவாங்கலிக்கா லூத்தரன் சர்ச்சுடன் இணைந்தும் பணியாற்றுகிறோம். மேலும் உலகம் முழுவதும் உள்ள விஞ்ஞானிகளுடனும் குறிப்பாக தென்னிந்தியாவிலிருந்து வரும் விஞ்ஞானிகளுடனும் நாங்கள் இணைந்து பணியாற்றுகிறோம். நாங்கள் ஒன்றாக மாநாடுகளை திட்டமிடுகிறோம், ஒன்றாக கண்காட்சிகளை ஏற்பாடு செய்கிறோம். எனவே கலாச்சார மற்றும் அறிவியல் ஒத்துழைப்பின் அனைத்து அல்லது சாத்தியமான துறைகளிலும் நாங்கள் இணைந்து பணியாற்றுகிறோம். we are working in all possible or most possible fields of cultural and scientific cooperation. மலேசிய தமிழரான சுபாஷினி ஜெர்மனிக்கு குடிபெயர்ந்து 25 ஆண்டுகள் ஆனாலும் அங்குள்ள தமிழ் சமூகம் தமிழ் வரலாற்றை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார். இந்த கல்விக்கூடத்திற்கு பல தமிழர்களை அழைத்துச் சென்று அவர்கள் தமிழ் வரலாற்றை அறிந்து கொள்வதன் அவசியத்தையும் எடுத்துரைக்கிறார். தமிழ்ங்கிறது வந்து அதாவது நம்மளுடைய ஒரு அடையாளம். அது அடையாளத்தை நம்ம இழக்க முடியாது இல்லையா? வரலாறும் இந்த மொழியும் வந்து ரெண்டுமே நம்மளுடைய அடையாளமா இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் எனக்கு வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறதுக்கான ஒரு ஆர்வம் வந்துச்சு. இன்று இந்த பிராங்கா கல்விக்கூடத்தில் 270க்கும் மேற்பட்ட தமிழ் சுவடி நூல்கள், நூற்றுக்கணக்கான ஓலைச்சுவடிகள் ஆவண பாதுகாப்பகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இவை தமிழக வரலாற்றில் விடப்பட்ட சில முக்கிய பக்கங்கள் என்கிறார் டாக்டர் சுபாஷினி.